இப்போ வந்து நம்ம வந்து அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் நான் வந்து மரப்பயிர் வந்து வச்சுருக்கேன். நம்ம ஏன் மரப்பயிர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மாவட்டம் வந்து வறட்சியான மாவட்டம். அப்போ வந்து நம்ம வந்து இயற்கையை சார்ந்து நம்ம மாவட்டத்தை மாற்றணும், மழைப்பொழிவு அதிகமாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து நான் மரப்பயிர் கூட இயற்கை விவசாயமும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க நாம எப்படி இந்த மரப்பயிர் விவசாயத்தையும், இயற்கை விவசாயத்தையும் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இயற்கை விவசாயம் சும்மா வாயில சொன்னா போதாது, அதை வந்து செயல்ல செய்யணும். இவங்க தான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கவங்க. இவங்க இல்லாம இன்னைக்கு நான் இல்ல. இந்த 3 மாடுகள் தான் வந்து எனக்கு வந்து இடுபொருளுக்கு 100% உதவியா இவங்க தான் இருக்காங்க. இவங்கள வச்சு தான் இன்னைக்கு நான் இருக்கேன். இந்த இயற்கை விவசாயமும் இருக்குது. நம்ம என்னென்ன மரங்கள் வச்சிருக்கோம், ஏன்னா என்னென்ன மரத்தை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஒரு தடவை நம்ம நேரடியா போய் நம்ம பண்ணைய வந்து பார்த்துடலாம். இந்த மரம் வந்து முள் சீத்தா அப்படின்ற ஒரு வகை சீத்தா மரம். இது வந்து நான் வெளியில இருந்து தான் வாங்கி வச்சேன். இந்த மரம் எதுக்கு வச்சேன் அப்படின்னு சொன்னா, நான் பொள்ளாச்சி போகும்போது அந்த முள் சீத்தா மரம் அங்க நட்டு வச்சிருந்தாங்க. இத பத்தி எனக்கு சரியா தெரியாது. இது கேட்கும்போது இந்த சீத்தாப்பழம் வந்து கொஞ்சம் சைஸ்ல பெருசா வரும். கிட்டத்தட்ட ஒரு கிளிமூக்கு மாங்கா மாரி ஒரு நீளமான வடிவுல வந்து கொஞ்சம் பெரிய சைஸா வரும். பழமும் கொஞ்சம் புளிப்பு சுவையும், இனிப்பும் கலந்த ஒரு சுவையா இருக்கும். இதோட மெடிசினல் பர்பஸ் வந்து பார்க்கும்போது, இது கேன்சர் செல்ஸ வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அத வளர விடாம. இது ரெகுலரா எடுக்கும்போது கேன்சர் செல்ஸ வந்து நல்லாவே அழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அ அதனால சரி இருக்கட்டும். ஏன்னா அப்பாவுக்கு வந்து கேன்சர் இருந்ததுனால, நமக்கு அது அந்த தாட்ல கொஞ்சம் இது வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல, சரி 2 மரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மரங்கள் வாங்கி வச்சேன். ஒரு 2 வருஷத்துலயே இது வளர்ச்சி நல்ல வளர்ச்சி. இந்த வருஷம் பூக்கள் எடுத்திருக்கு. மேக்ஸிமம் அடுத்த வருஷம் நம்ம வந்து காய்கள் காய்க்கிறத வந்து இதுல வந்து பார்க்கலாம். இதுல பூக்கள் பூத்து இப்ப நிறைய பூக்கள் கூட இதுல உதிர்ந்துருச்சு. நாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த மரங்கள் வந்து இந்த வளத்தோட வளர்ச்சி வந்து நம்ம அதிகமா உரங்கள் எதுவும் கொடுக்கல. கொடுக்காமலே இதோட வளர்ச்சி நல்லா இருக்கு. இதுல பூக்கள் இந்த இந்த மாதிரி பூக்கள் நம்ம சீத்தா மரம் மாதிரியே பூக்கள் வந்து இதுல வந்து வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்துல வந்து இதுல காய்களை வந்து பார்க்கலாம் அடுத்த சீசன்ல, மேக்ஸிமம் அடுத்த சீசன்ல. அப்புறம் கொய்யா நட்டிருக்கோம். கொய்யா வந்து நம்ம வீட்டு தேவைகளுக்காண்டி கொய்யா நட்டிருக்கோம். இது வந்து சிகப்பு கொய்யா. இது ஒரு நாட்டு ரக வெரைட்டி தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ப்ரீட்ல உள்ள அந்த நீளமான கொய்யா, அந்த கொய்யா வந்து வெள்ளை கொய்யா. அப்புறம் அத்தி மரம். அத்தி இன்னைக்கு வந்து ஹீமோகுளோபின்காண்டி என்னென்னமோ நம்ம மெடிசன் வாங்கி மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கர்ப்பிணி பெண்கள் போனாலே அவங்களுக்கு முதல்ல வந்து அயன் டேப்லெட் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதனால பக்க விளைவுகள் பயங்கரமாக வருது. என் ஒய்ஃப் அயன் டேப்லெட் சாப்பிடும்போது நீளமான கோடுகள் மாதிரி ரத்த கலர் கோடுகள் மாதிரி வந்தது. இதெல்லாம் எதுக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது சரி அத்திப்பழம் வந்து நல்ல ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. நான் வாங்கி கொடுத்தேன் அப்போ. சரி இது வச்சாவே நல்லா இருக்குமே, இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சேன். இது வச்சு 2 வருஷம் தான் ஆகுது. வச்ச உடனே இதில் காய்கள் வந்துருச்சு. இது யானை காது அத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு புனை வெரைட்டி இது. இதுவுமே நல்லா வந்திருக்கு. அது போக கொய்யா மரங்கள்ல வந்து இது வந்து பீட்ரூட் கொய்யான்னு சொல்லி இப்போதைக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. இது 2 கண்டு கிடச்சிது. ஒரு கண்டை வந்து இறந்து போச்சு. இன்னொரு கண்டு மட்டும்தான் வளர்த்துருக்கேன். இது வந்து ஒரு பயிற்சிக்கு போகும்போது அங்கே கிடைச்சது. காவிரி கூரில் ஒரு மீட்டிங் போகும்போது இது கிடைச்சது. 2 கண்டு கிடைச்சது, 1 நல்லா வளர்ந்துருக்கு. இது கரும்பு இப்போ நட்டிருக்கோம். இந்த கரும்பு வந்து பக்கத்து தோட்டத்தில் நம்ம பெரியப்பா இருக்காரு. ஏன்னா வருஷம் வருஷம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் போட்டு வைங்க, நிலம் இருக்கு, தண்ணி இருக்கு, போட்டு வைங்க. அதாவது இயற்கையில் விவசாயம் பண்ற, இயற்கையில் உற்பத்தி பண்ணா வீட்டில் இருக்கவங்க வந்து இயற்கையில் சாப்பிட்றது நல்லது தானே அப்படின்னு சொல்லி பெரியப்பா கொடுத்தாங்க. அந்த கரும்புகள் வந்து நட்டு வச்சேன். முக்கியமாக நான் வெளியே போனால் விதை சேகரிப்பு அதிகமாக பண்ணுவேன். அப்படி போகும்போது அண்ணாச்சி கிடச்சிது. தொட்டி பாலத்துக்கிட்ட, மாத்தூர் தொட்டி பாலத்துக்கிட்ட அந்த அண்ணாச்சி செடிகளையும் ஒரு 15 செடி வாங்கி இந்த வரிசையில் வச்சு பார்த்தேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு அது ஈல்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்ப்போம், இந்த வருஷம் தான் வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் இது வந்து நம்ம வத்தலாப்பு நர்சரியில் கொடுத்த சில கன்றுகள். இது வந்து வெள்ளை கொய்யா. இது கூட சேர்ந்து ஒரு சிவப்பு கொய்யா ஒன்று கொடுத்தாங்க. அது அங்கே நட்டிருக்கேன். இந்த 2 மரங்கள் வந்து ராம் சீதான்னு சொல்லி ஒரு வகை மரங்கள். இந்த ராம் சீதா எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சப்போட்டா பழம் மாதிரி பெரிய சைஸாக கொஞ்சம் வருது. இதுவும் வந்து இதுலேயும் நிறைய மெடிசினல் பர்பஸ் நிறைய இருக்குது. இதுக்கு நான் பெருசாக கவனிப்பு ஒன்றும் கொடுக்கல. தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு. இது 2 வருஷம் மரம் தான். நல்லா வளர்ந்துருக்கு. அடுத்த வருஷம் பூக்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் ஒரு பூ 2 பூ வந்திருந்தது. ஆனால் விழுந்துருச்சு. ஏன்னா நம்ம மண்ணில் வந்து இயற்கையாக வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா வாழை, பப்பாளி வந்து நல்லாவே வருது. பப்பாளிக்கு வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல, தண்ணி தவிர எதுவுமே கொடுக்கறது இல்லை. பழங்களை வந்து அவ்வளோ ருசியாக இருக்குது. ப்ளஸ்ஸு
காய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத காய்ப்புகள். இப்போ கார்த்திகை, மார்கழி, தை மாதங்கள்லாம் வந்து நம்ம மற்ற வேலைகளில் பிஸியாக இருப்போம். மார்கழிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் ஆரம்பித்த உடனே பழங்கள் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து பருத்தி மற்ற விவசாயங்களில் கவனம் செலுத்துறதுனால இந்த பழங்களை பிடுங்கி விற்கிறது கூட டைம் இருக்காது. அவ்வளோ பழங்கள் வந்து வரும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் இந்த வருஷம் மட்டும் ஒரு 25லேருந்து 30 கிலோ வந்து பழங்கள் வந்து எடுத்து விற்பனை கொடுத்துருக்கோம். மார்க்கெட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் ஈல்டு நம்ம அதிகமாக வர்றதுனால கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து டிம்பர் மரங்களில் நம்ம இந்த பார்க்குறது வந்து மஞ்சள் கடம்பு மரம். இந்த மஞ்சள் கடம்புன்றது வந்து இது வித்தியாசமான மரம் ஒன்றும் கிடையாது. மதுரைக்கு பேரே கடம்ப வனம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கடம்ப மரங்கள் அதிகமாக இருந்துச்சு. இதில் ஒரு 3 வகை இருக்குது. இதில் வந்து இது வந்து மஞ்சள் கடம்பு. இந்த மஞ்சள் கடம்பு இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. கடம்பை அதாவது உடம்பை முறுக்கி கடம்பில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம காடு கரையில் வேலை செஞ்சுட்டு இல்லை ஒரு போர் தொழில் பண்ணிட்டு ஒரு வீரர்கள் வரும்போது ரொம்ப உடம்பு டயர்டாக வரும்போது புண்ணாகி வரும்போது அவங்கள வந்து கடம்ப மரத்தில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அரசர்களும் சரி விவசாயிகளும் சரி கடம்ப மரத்தில் படுத்திருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த கடம்புல படுக்கும்போது இந்த கடம்பு உடம்புல உள்ள வேதனைகளை ஏன்னா அதில் உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. சில மருத்துவங்கள்லையும் இந்த கடம்ப மரத்தை பலகைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறத பார்த்துருக்கோம். இந்த கடம்ப மரம் கிட்டத்தட்ட ஒரு ஆலமரம் மாதிரி நல்ல கிளை விரிஞ்சு வரக்கூடியது. இது வந்து கிட்டத்தட்ட காப்பாற்று பண்ணுற லெவலில் இருக்குது. இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. ஆடி மாதம் வெயில் காற்று அதிகமாக இருக்குது அப்படின்றனால நம்ம இப்போ காப்பாற்று பண்ணலை. இப்போ கிளைகளோடு இருந்தால் தான் நல்லது. கொஞ்சம் மழை சீசன் வரும்போது நம்ம வந்து ஒரு 4 அடி விட்டுட்டு இதில் காப்பாற்று பண்ணுறதுக்கு சஜஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்மகிட்ட இருக்கிறதுல வந்து விலை உயர்ந்த மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம உலக புகழ்பெற்ற சந்தன மரம். இதுவும் நம்ம மண்ணில் விருந்தர் மண்ணில் இந்த அருப்புக்கோட்டையில் தான் இது வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லாவே வளர்ந்துருக்கு. முக்கியமாக வந்து சந்தனத்துக்கு கொஞ்சம் கவனம் தேவை. கவனம் கொடுத்தா அந்த சந்தன மரத்தை நல்லா வளர்த்தி எடுத்துடலாம். சந்தனம் வந்து முதல்ல கண்ணா வைக்கும்போது அதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரையை நட்டு கொடுப்பாங்க. எதுக்குன்னா சந்தனம் வந்து ஒரு ஒட்டுண்ணி மரம். அது கண்ணா இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஒட்டுண்ணி தாவரம் கொடுக்கணும். அதுக்கு வந்து பொன்னாங்கண்ணி நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கண்டு பெருசானதுக்கப்புறம் நம்ம வந்து துவரையை வந்து இதாக கொடுக்குறோம். துவரை வந்து 6 மாத பயிர். 6 மாதத்தில் வந்து துவரை வந்து அதுக்கு நல்லா சப்போர்ட்டாக அதுக்கு தேவையான உணவை கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குறைந்த கால ஒரு ஒரு நீண்ட கால பயிர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகத்தி மரம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அகத்தி மரத்துக்குள்ளே தான் வந்து இந்த சந்தன மரம் இருக்குது. அகத்தி ஏன் நட்டோம்னா இது ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு அகத்தி மரம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால அதோட சத்தை எடுத்து அது நல்லாவே வந்து வளருது. முக்கியமாக நம்மகிட்ட வந்து சந்தனம் வந்து அகத்திட்ட இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அகத்திட்ட இல்லாதது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அகத்திட்ட இருக்கிறது வந்து நல்லா பசுமை பிடிச்சி நல்லா வருது. அகத்திட்ட இல்லாத மரங்கள் வந்து ஒரு கிளை இல்லாமல் ஒரு வெளிர் நிலத்தில் வந்து இருக்கதை வந்து நம்ம கண்கூடாவே நல்லா பார்க்க முடியும். இப்போ ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இந்த அகத்தியை வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது பக்கத்தில் உள்ள இந்த மஞ்சள் கரும்பு மரத்தோட சத்தையோ அந்த பக்கம் இருக்க அந்த செம்மரத்தோட சத்தையோ எடுத்து இந்த மரங்கள் வந்து அடுத்த 15 வருஷத்துக்கு வந்து சர்வைல் பண்ணுறதுக்கு இது போதுமானதாக இருக்கும். ஊடுபயிரா தென்னை வேற இருக்குது, அதோட சத்தையும் கூட இது எடுத்துக்கிறோம். சந்தனத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஊடுபயிர் வந்து அவசியம். ரொம்ப கவனிக்க வேண்டியது சந்தனத்தில் வந்து ஊடுபயிர் இல்லாமல் அதோட அதாவது பக்கத்தில் வந்து அதுக்கு துணைப்பயிர் இல்லாமல் சந்தனம் நடவே கூடாது. அப்படி நட்டு ஃபெயிலியர் ஆனவங்களை நிறைய பேரை பார்த்துருக்கோம். பக்கத்து கிராமங்களில் சில பேர் நட்டு அவங்களுக்கு வேர் பூச்சி அந்த மாதிரி விழுந்து செத்துருக்கு. இன்னொன்று சத்து குறைபாடு இல்லாமல் வளர்ச்சி இல்லாமையும் போயிருக்குது. அதனால சந்தன மரம் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குறோம். ஆனால் அது முறைப்படி செஞ்சால் அதில் வந்து கண்டிப்பாக வெற்றி இருக்குது. இந்த மரம் வந்து இதை ஈட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள்ட்ட சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் வந்து தோதகத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈட்டி, தோதகத்தி, அப்புறம் இன்னொரு பேர் இருக்கு, ரோஸ் வுட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மரங்களை வந்து அழிந்து வரும் வகையில் இருந்தது. கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அது வரையும் தடை இருந்தது. இப்போ வந்து அதிகமாக அந்த மரங்கள் பயிரிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். பயிரிடப்பட்டதுலேருந்து சரி இந்த மரங்களை வந்து வெட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மரங்கள் வந்து டிம்பருக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகுது. இந்த என்னோட தோப்புலேயே நான் வச்ச மரங்கள்ல ரொம்ப வேகமாக உயரமாக வளர்ந்த மரம் இந்த மரம் தான். நம்ம மண்ணில் நல்லா செழித்து நல்லாவே வந்து வருது. இருக்க மரத்தில் வந்து முக்கியமான மரம் வந்து இந்த வேங்கை மரம். இந்த வேங்கை வந்து இது நம்ம மண்ணுக்கான மரம். இது வெளியே இருந்து வரல. இந்த மரம் நம்ம எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். இது வந்து நிலைக்கதவுகளுக்கு இந்த மரங்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கோயில் நிலைக்கதவுகளுக்கு இந்த வேங்கை மரம் அதிகமாக வந்து பயன்பட்டுருக்கு. இந்த வேங்கை வந்து ரொம்ப உறுதியான மரம், ரொம்ப வெயிட் உள்ள மரம். நம்ம தாத்தா வந்து ஒரு 60-80 வருஷம் பழமையான ஒரு கட்டடத்தை வந்து இப்போ இடித்து அதில் வந்து மேலே வந்து உத்தரத்துக்கு வந்து இந்த மரங்களை போட்டு அதில் வந்து அந்த குத்துக்கள் வச்சு அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க. மெட்ராஸ் ரூப்புன்னு சொல்லுவாங்க.
அதை வந்து இடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதை இடிச்சிட்டு அந்த ரூஃப்ல உள்ள கட்டைகளை கீழே எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த கட்டடம் கட்டி 80 வருஷம் ஆகுது. அந்த கட்டைகள் இன்னும் இத்து போகாம ரொம்ப கனமா இன்னமும் நம்ம ரூமுக்குள்ள பத்திரமா இருக்கு. அதெல்லாம் எடுத்து பத்திரம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மரங்களை. தூக்க முடியாது, நல்ல வெயிட்டா இருக்கும். நல்ல வெயிட்டானது, இன்னும் உறுதியா இருக்கு. லேசா சீவினாலும் உள்ள கட்டை வந்து எந்த துரு பிடிக்காம, எந்த புழு பிடிக்காம, கரையான் பிடிக்காம அந்த மரங்கள் வந்து இன்னமும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அதனால வந்து இந்த மரம் வந்து வேங்கை அப்படின்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். இன்னொன்று, இது நல்லா வளருது. இந்த மண்ணில் வந்து நம்ம பெருசாக கவனிப்பு இது கொடுக்கவே இல்லை. இதுக்கு தண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சந்தன மரத்துக்கு கூட கொஞ்சம் கவனிப்பு கொடுப்போம். ஆனால் இதுக்கு எந்த கவனிப்பும் கொடுக்காம இந்த மரம் வந்து நல்லா வந்து வளருது. டிம்பருக்கு அதிகமாக வந்து இது போகுது. இப்போதைக்கு அதிகமாக வந்து விலை போகுது. இது வந்து செம்மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாரும் புஷ்பா படம் பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்ன இந்த மரத்தை வச்சு என்னென்ன இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம தமிழர்கள் ஒரு 23 பேரை கூட ஆந்திரா காட்டுக்குள்ள சுட்டு கொண்டாங்க. காரணம் இந்த மரம் வெட்டினாங்க அப்படின்ற நோக்கத்துக்காண்டி தான். உயிரை விட மரம் பெருசா அப்படின்னு நினைச்சா, ஆமா பெருசு தான். நம்ம கவர்மெண்ட் சொல்றாங்க இந்த மரம் வந்து உயிருக்கு மேல விலை மதிப்பான ஒரு மரம் தான். நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த மரங்களை வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல வந்து நம்மளுடைய ரேஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வெளியே போகாமல் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு இந்த மரங்களை வந்து அந்த சுவரில் பயன்படுத்துகிறதா கூட சொல்கிறாங்க. சைனாவுக்கு அதிகமாக வெற்றி கடத்தப்படுற மரங்கள்ல இது ஒரு மரங்கள் சொல்கிறாங்க. சந்தனத்தை விட பல மடங்கு விலை உயர்ந்த மரமாக இதை வந்து பார்க்குது. நம்ம கவர்மெண்ட்டோட கஜானா அப்படின்னு கூட இந்த மரத்தை வந்து சொல்கிறாங்க. அதனால நம்ம சொத்து வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ இந்த மரம் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வந்து வளர்க்குறாங்க. திருப்பதி மலைக்காடுகளில் தானாகவே இந்த மரங்கள் வந்து அதிகமாக வளர்ந்து இருக்கு. இந்த மரத்தோட குணம் என்னன்னா, இது பாறையை உடைச்சு வளரும். நான் நேரடியாக வந்து திருவண்ணாமலை இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன். ஒரு பாறையில் ஒரு வேரை விட்டு ஒரு மரம் வந்து பெருசாக ஆலமரம் மாதிரி வளர்ந்துருந்துச்சு. அது ஃபோட்டோ தான் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நண்பர்கள்ட்ட காட்டும்போது இது வந்து செம்மரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து நம்ம மாவட்டங்களில் வந்து பாறை ரொம்ப அதிகமாக உள்ளது தான். அதிகமாக வெடிமருந்துலாம் எடுக்கிறோம். பாறை அதிகமாக இருக்கிறதுனால பாறையை குறைஞ்சிக்கிட்டு இது வந்து நல்லா வளரும். இதுக்கு வந்து என்னென்னா ஸ்பெஷலு, ஒரு வருஷம் 2 வருஷம் இதுக்கு உயிர் நீர் நீங்கள் விட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த மரம் தானாகவே பாறையை உடச்சிக்கிட்டு அதுவாக எனக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு சீசனில் பெய்கிற மழை தண்ணியே வச்சுக்கிட்டு நல்லா வளர்ந்துடும். அதிகமாக இதுக்கு தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று சொல்ல போனால் அதிகமாக தண்ணியும் விடக்கூடாது. நாங்கள் இதில் போய் பார்த்ததில்ல, வடகாட்டில் போய் பார்த்ததில்ல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய மரங்களை வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன் வெட்டி போட்டு இது விற்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மரங்களில் வந்து ஹார்டு வுட் வந்து ஃபார்ம் ஆகலை. காரணம் என்னென்னா, அவங்க நிறைய தண்ணி விட்டு நல்லா பெரிய பெரிய மரமாக வளர்த்து வச்சுருந்தாங்க. தடிமண் உள்ள மரமாக வளர்த்துருந்தாங்க. இதில் தடிமண் முக்கியம் கிடையாது. இது வந்து வறட்சி தாங்கி வளர்றதுனால இது உள்ள வந்து நல்லா வந்து ரூட் ஃபார்ம் ஆகுது. உள்ள வந்து நல்லா கரு ஃபார்ம் ஆகுது. நம்ம உள்ள அந்த ஸ்டெம்மு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள். அதுக்காகத்தான் அந்த மரத்தை நம்ம வந்து வளர்க்குறோம். இது வந்து டிம்பர் பர்பஸாக யூஸ் பண்ணுறத விட உள்ள அந்த கருக்காண்டி தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அந்த வைரம் பாயணும். வைரம் பாய்ஞ்சாதான் இந்த மரத்துக்கு வந்து மதிப்பு. தண்ணி விட்டு வளர்த்தா நிறைய வளரும். ஆனால் அப்படி வளர்க்கக்கூடாது. கொஞ்சம் பாறை மண்ணா நம்ம தண்ணி குறைவாக உள்ள இடங்கள்ல இது ரொம்ப நல்லாவே வளரும். இப்போ எங்கள் அப்பா தாத்தா விவசாயம் பார்த்துட்டு போகும்போது, எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு போயிருந்தார் விவசாயத்தில். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா விவசாயம் பார்க்கும்போது அவர் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா கடனை வந்து விட்டு போனாங்க. இப்போ இவங்க பண்ணதில் என்ன தவறு நடந்தது, ஏன் இவ்வளவு கடனில் வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்னு நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போது, இவங்க பண்ணதெல்லாம் வந்து செயற்கை உரங்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இன்னொன்று, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி நிலத்தில் வந்து எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால் இது மாற்றாக இருக்கும்? ஒன்று இயற்கை விவசாயம் பண்ணணும். இன்னொன்று, நீண்ட நாள் நம்ம தேவைக்காண்டி நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது பார்டரில் மட்டும் மரம் வைக்கலாம் அப்படின்ற முதல்ல ஒரு எண்ணம் வந்தது. இதை பற்றி நம்ம யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது ஈசா காவேரி கூக்குரல் இயக்கம் வந்து இதுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக வழிகாட்டியாக வந்து நிறைய செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மூலமாக நான் அவங்கள தொடர்பு கொண்டும்போது அவங்க இதை பற்றி திட்ட வரைபடம் எல்லாம் தெளிவாக சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது சரி, என்னோட இடத்துல வந்து ஒரு 3ல் 1 பங்கு இடத்துல முழுவதுமாகவே மரங்கள் வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அதில் வந்து இப்போ எனக்கு ஒரு 6 ஏக்கர் இருக்குது. அதில் நான் ஒரு 2 ஏக்கர் நான் வந்து டிம்பர் மரங்களை வச்சு நான் வந்து கடந்த 2.5 வருஷமாக நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட ஃபியூச்சர் என்னோட மகனுக்கு இந்த இடத்த நான் விட்டுட்டு போகும்போது ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த மரங்கள் வளர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவு இந்த மரங்களை வெட்டி அவர் சந்தோஷமாகவே இருந்துக்கிறத தவிர அவருக்கு ஒரு எஃப்டி போட்ட மாதிரி இருக்குமே தவிர நான் வந்து கடனில் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. இப்போ மரங்களோட பராமரிப்புன்ற போது நம்ம மண்ணில் வந்து ரொம்ப நல்லா வரக்கூடிய மரங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கியமாக வந்து வேங்கை நம்ம மண்ணில் ரொம்ப நல்லா வருது. மகோகனி இதெல்லாம் நல்லா வருது. இதுக்கு வந்து நாங்கள் பெருசாக பராமரிப்பு எதுவும் 2 வருஷத்தில் நாங்கள் பண்ண தேவையா இல்லை. ஆனால் இந்த சந்தனம் போன்ற மரங்கள் வந்து நம்ம மண்ணுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் புதுசு. இது அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. முக்கியமாக சந்தனம் வந்து ஒரு ஒட்டுண்ணி தாவரம். இந்த ஒட்டுண்ணி தாவரத்தை வந்து நம்ம வந்து வளர்க்கும் போது அதுக்கு வந்து நம்ம துணைக்கன்றுகள் கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
முதல்ல ஈசாலேருந்து நாங்கள் கன்றுகள் வாங்கினோம். ஒரு கன்று ரூ. 3 தான் அந்த சமயத்தில். மரங்களை பராமரிக்கிறதுக்கு வந்து அந்த சந்தனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் மற்ற மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2.5 வருஷம் ஆச்சு. காற்று இந்த ஆடி மாத காற்றுல வந்து மரங்கள் சாயிற மாதிரி சூழ்நிலை வரும்போது அவங்கள தொடர்பு கொண்டோம். அவங்க வந்து காவாத்து பண்ணுங்க, இந்த முறையில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இவ்வளோ அதில் கீழே கிளை இல்லாமல் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த காவாத்துக்களை பண்ணி வச்சுருக்கோம். அதனால வந்து பெருசாக வந்து நமக்கு மரங்கள் அதிகமாக சாயலை. ஏதோ 1, 2 தவிர மற்றபடி மரங்கள் அதிகமாக சாயலை. அதனால கன்றுகள் வந்து நல்லபடியாக பாதுகாப்பாக இருக்குது. இப்போ மரங்கள் நட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மரங்கள் நடுறதே நமக்கு வந்து இந்த மைக்ரோ கிளைமேட்டை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து மண்கண்டை வந்து நல்லா நம்மளோட மேல் மண் வந்து நல்ல அதாவது அதாவது கார்பன் அளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுகள் வந்து நமக்கு இலைகள், அப்புறம் சருகுகள், பழங்கள் இதெல்லாம் கீழ விழுந்து மக்குனா தான் வந்து அந்த கார்பனோட மண்ணுல உள்ள அந்த கரிமத்தன்மையோட அளவு வந்து கூடும். இதுக்காகத்தான் நம்ம மரங்களே வந்து நம்ம வந்து முக்கியமா தேர்ந்தெடுத்ததே. மண்ணோட வளத்த கூட்டணும், பிளஸ் மழைப்பொழிவையும் நம்ம மாவட்டத்துல கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துக்காண்டி தான் நம்ம நிலத்துல 3ல 1 பங்கு அதுக்காண்டி நம்ம செய்யணும் அப்படின்றக்காண்டி தான் இத மாத்துனோம். காவேரி கூகுளோட அட்வைஸோட. இப்ப இத கொண்டு வரும்போது என்னன்னா, நாங்க மத்த இத வந்து ஒரு 2, 3 பகுதியா பிரிச்சு வந்து விவசாயம் பண்றோம். ஏன்னா ஊடுபயிர் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. நம்ம டெய்லி வருமானத்துக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும். இதுல வந்து நாங்க வந்து ஒரு பகுதியில வந்து 2 ஏக்கர்ல வந்து இந்த டிம்பர் மரங்கள், தென்னை மரங்கள் கூட வாழை மரங்களும் நட்டோம். பப்பாளி மரம் நம்ம கீழ விழுந்த விதையெல்லாம் நல்லா முளைச்சு வந்துச்சு. தானா வருதே, நல்லா வருதுன்னு சொல்லி அதையும் விட்டுருந்தோம். இதுல என்னன்னா, இந்த வாழை இலை கீழ வெட்டி அப்படியே போட்டுருவோம். பப்பாளி கொம்புகள் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா ஒடிஞ்சு கீழ விழுகுது. இப்ப இந்த இலைகள், சருகுகள் இதெல்லாம் வந்து நம்ம கிளறி பார்க்கும்போது கீழ வந்து மண்ணு வந்து நல்ல பொலபொலப்பான தன்மையா இருக்கு. பிளஸ் அது வந்து மண்புழுவோட அந்த உரங்கள் மாரி குருணையா அந்த தன்மைய வந்து நல்லாவே பார்க்க முடியுது. அதனால நாங்க என்ன பண்றதுன்னா, வீட்ல அம்மா, அப்பாலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அம்மா தான் இருக்காங்க. அம்மா வந்து "ஐயோ! இப்படிலாம் போடக்கூடாது பாம்படையும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்மா இயற்கை விவசாயம்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். மண் வளத்த கூட்டுறதுக்கு இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, நாங்க உள்ளேயே தான் போட்டிருப்போம். அந்த குமிச்சு போட்டிருக்கோம் இதெல்லாம். இப்படி போடும்போது வந்து பூச்சிகள் அடையும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறாங்க. நாங்க அத வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட இடத்துலயாவது நெறைய குமிச்சு போட்டு வச்சிருக்கோம். இப்ப அந்த இடத்த நாங்க தூக்கும்போது, அந்த இடத்துல வந்து நெறைய வந்து மண்புழுக்கள மேல் மண்லயே நாங்க பார்க்க முடியுது. அதே மாரி ஆ இங்க அதாவது பறவைகள் வந்து நெறைய வர ஆரம்பிச்சாங்க. நான் வந்து ஒரு மரம் வந்து ஒரு 30 அடிக்கு மேல போயிருச்சுன்னா, அதுல பழங்கள் பறிக்க மாட்டேன். 25 அடி தாண்டிருச்சுனாலே பழங்கள் பறிக்க மாட்டேன். ஏன்னா, இங்க வந்து அணில்கள் இப்ப பெருகி இருக்கு. அப்புறம் குருவி, மைனா ஒரு வித்தியாசமான படைக்குருவிகள் படையா வரும். அந்த குருவிகள் நெறைய வருது. மைனாக்கள் நெறைய வருது. பேர் தெரியாத பறவைகள் கொஞ்சம் நெறைய வருது. இப்ப ஒரு கடந்த 2 வருஷமா இதெல்லாம் நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து கீரிகள் நெறைய வருது. அ எலிகளும் வருது. எலிகள பிடிக்கிறதுக்கு பாம்புகளும் வருது. சாரை பாம்புகளும் வருது. இது கொஞ்சம் பயமா இருந்தாலும் வந்து இது வந்து அந்த அந்த அ என்ன சொல்லுவாங்க? உணவுச் சங்கிலி தொடர். இத வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்க பாம்புகள கூட அடிக்கிறதில்ல. பெரிய கட்டுவிரியன் கூட பார்த்துருக்கோம். நம்ம இருந்தா அது வராது. நம்ம இல்லாத நேரம் வந்து சாரைகள்லாம் உள்ள வந்து எலிய பிடிக்கிறதெல்லாம் நாங்க நேரடியாவே பார்த்துருக்கோம். ஆ ஒண்ணு அழிக்கிறதுக்கு இன்னொன்னு இருக்கிறதுனால, இத நம்ம எதையுமே நம்ம கொல்றது கிடையாது. கீரிகள்லாம் நேரடியா நம்ம வந்து பப்பாளி மரத்துல ஏறி, அவங்க பழத்த சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்மள தொந்தரவு பண்றதில்ல. அணில்களும் அதே மாரி தான். நாங்க கடலை விவசாயம்லாம் பண்றோம். நெறைய எலிகளும், அணில்களும் வந்து கடலை சாப்பிடும். ஆனா, கடலைக்குள்ள ஒரு 2, 3 பப்பாளி மரம் வச்சிருக்கோம். இவங்க போய் அந்த பப்பாளி மரத்துல ஏறுவாங்க தவிர, கடலை சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து நமக்கு விவசாயத்த அது பெரிய பாதிப்பாவும் நமக்கு தெரியல. முக்கியமா அந்த வாழை மரம் அதிகமா வச்சதுனால, ஆ அதாவது ரொம்ப தண்ணி அதிகமா உள்ள அந்த ஆறுகள், அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தேரை வகைகள் வந்து நெறைய நாங்க பார்க்குறோம். ஏன்னா எங்க பார்த்தாலும் அந்த தேரைகள் வந்து நெறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த தேரைகள் பார்க்க முடியாது. ஏன்னா விருதுநகர் மாவட்டம் ரொம்ப வறட்சியான மாவட்டம். எப்பயுமே வந்து ஒரு 35, 37 டிகிரி இந்த மாதிரிலாம் போறக்கூடிய மாவட்டம். இங்க வந்து தவளையில பார்க்கறதே பெரிய விஷயம். கார்த்திகை மார்கழில தான் பார்க்க முடியும். இப்ப தேரைகள் வந்து நம்ம ரூம் சுத்தியே வந்து எப்ப பார்த்தாலும் இருக்கு. அப்போ வந்து அந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இங்க உருவாகியிருக்கத பார்க்க முடியுது. இப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த 2 ஏக்கர்ல 3ல 1 பகுதி வாழை வச்சிருக்கிறனால, அந்த மைக்ரோ கிளைமேட் நல்லா ஃபார்ம் ஆகி, நெறைய உயிரினங்கள் வந்து அடையுது. மயிலெல்லாம் நெறைய வந்து உள்ள அடையுது. அதுக்கு தேவையான உணவுகள், புழுக்கள் எல்லாமே இங்க கிடைக்கிறதுனால வந்து, ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த சூழலே வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு சூழ்நிலையா இருக்கு. நாங்க இரவு நேரத்துல இங்க தூங்குவோம். அ நெறைய விலங்குகள நாங்க பார்க்க முடியுது. முக்கியமா முயல்கள், அப்புறம் காட்டுப்பன்றிகளும் வருது. ஒரு மெயினா எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு 2, 3 வருஷமா காட்டுப்பன்றிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த காட்டுப்பன்றிகள வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது நல்லா இருக்கும். ஏன்னா கடலையெல்லாம் பாதுகாக்கணும்னா நைட்டு ஃபுல்லா நாங்க அங்க தங்க வேண்டியதா இருக்கு. கடலுக்குள்ளேயே ஒரு கட்டில் போட்டு படுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதுக்கு வந்து இழப்பீடுகளும் பெருசா எதுவும் கிடைக்கிற மாரி தெரியல. இன்னொன்னு இதனால வந்து உயிர் சேதங்கள் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காட்டுப்பன்றிகள விரட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். அது நம்மள எதிர்த்து வருது. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதுக்கு சப்சிடிக்கும் கொஞ்சம் ஒரு வழி பண்ணணும். ப்ளஸ் இந்த காட்டுப்பன்றிகள தடுக்கிறதுக்கு, இல்ல அதுகளோட இனப்பெருக்கத்த தடுக்கிறதுக்கு,
அரசாங்கத்துல இருந்தோ இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ ஏதோ ஒரு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். முக்கியமாக நம்ம அந்த மர விவசாயத்துக்கு மாறுறதுக்கு காரணம் வந்து மிளகு விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். நண்பர் தியாகராஜன் அவர்களின் இந்த அனுபவம் விருதுநகர் மண்ணில் மரப்பயிரின் அவசியத்தை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. மரப்பயிர் வளர்ப்போம், மண்ணையும் விவசாயியின் எதிர்காலத்தையும் காப்போம். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள விவசாய தகவலுக்காக நம்ம கொம்மன் மீடியா சேனலுக்கு உங்க ஆதரவை தொடர்ந்து தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம விவசாயின் குரலை இன்னும் பலரிடம் கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.